மாத்தளை மனித புதைகுழி சம்பந்தப்பட்ட விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில. ஏன்னா இதுல கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்கின்ற விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அது சம்பந்தமான விடயங்களை ஒருவர் மனுவாக தாக்கல் செய்திருக்கார் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பில். அதாவது இந்த விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு நீதி கோரி நீண்ட காலமாக போராடி வரும் நிலையில சட்டத்தரணி ஹிமாலி குலரத்ன மாத்திரை நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளாயிருக்குன்னா அது தொடர்பான ஒரு வரலாற்று பார்வையாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாத்தளை கூட்டு புதைகுழியினுடைய வழக்கு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவுக்கு இதில் உள்ளதாக கூறப்படும் தொடர்புகள் பெரிய அளவில் இப்பொழுது பேசுபொருளாக கொண்டிருக்கின்றன. கோடபாய ராஜபக்ச மீதான குற்றச்சாட்டின் பின்னணி எவ்வாறு இருக்கின்றது என்றால், பதவி மற்றும் அவருடைய இருந்த காலப்பகுதியில் 1988 மற்றும் 1988 மே 1 1990 ஜனவரி வரையான ஜேபிபி கிளர்ச்சி காலத்துல மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாகவும் கச்சாபா படையின் 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாகவும் லெப்டினல் கேர்னல் கோடபாய ராஜபக்ச கடமையாற்றியிருக்கின்றார். இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல அந்த அந்த இடத்துல அன்று இராணுவ முகாம் அமைந்திருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால அக்காலகட்டத்தில் நடந்த சித்திரவதைகள் மற்றும் கொலைகளுக்கு அவரே பொறுப்பு கூற வேண்டும் என்ற சந்தேகமும் வலுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த புதைகுழி கண்டுபிடிப்பு சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க 2012 நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்துல உயிரியல் எரிவாயு நிலையம் அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து மொத்தம் 154 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோரின் ஆய்வின்படி இந்த உடல்கள் 1986 முதல் 1990 வரையான காலப்பகுதிக்கு இடப்பட்டவை என்றும் கூர்மையான பொருள்களால குத்தப்பட்டும் கழுத்துல கயிறு இருக்கப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் உள்ளதாகவும் இங்க கூறப்பட்டிருக்கின்றது. அன்றைய ராஜபக்ச அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு இந்த எச்சங்கள் 1950க்கு முந்தியவை என தெரிவித்திருந்தது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் நீதி கோரி நீண்ட காலமாக போராடி வரும் நிலையில சட்டத்தரணி ஹிமாலி குணரத்ன மாத்தளை நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் இந்த விவகாரம் குறித்து மீண்டும் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு DNA பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். இது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்கு என்பதால் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறிய மாத்தளை நீதவான் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். 1980களின் பிற்பகுதியில் நிலவிய அரசியல் சூழல், ஜேவிபி கிளர்ச்சி நசுக்கப்பட்ட விதம் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவின் அரசியல் பின்னணி ஆகியவற்றுடன் தொடர்படுத்தி இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. மாத்தளை புதைகுழி சம்பந்தமான விடயத்தையே அன்ரோகுமார் திசாநாயக்க அரசாங்கம் இன்னும் சரியான முறையில வெளிக்கொணரவில்லை என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது தொடர்பான நடவடிக்கைகளை சுயாதீன ஆணைக்குழு மூலமாக சரியான விசாரணைகள் மூலம் நடத்த இல்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த மனித புதைகுழி சார்ந்த விடயத்துல சரியான ஒரு ஆய்வு நிலைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இவர்கள் இருந்தார்களா, அல்லது திட்டமிட்டப்பட்டு இந்த காப்பாற்றுதல் என்கின்ற நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டு வந்தார்களா என்ற விமர்சனம் பலர் மத்தியிலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு விடயத்தை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில தான் இப்பொழுது இது கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கின்றது. அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பேசப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு சூழல் வர இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பட்லந்தை விவகாரம் உருப்பெற்ற பொழுது, ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பெயர் அடிபடுகின்ற பொழுது, பட்லந்தை விவகாரத்துல இந்த சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ரோஹண விஜயவீர கூட அங்க சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் என்கிற விடயம் பேசப்பட்டிருந்தது. அமைச்சர் பேசுகின்ற பொழுது தானே அங்க இருந்திருந்தார் என்கிற விடயத்தையே சொல்லியிருந்தார். ஆக இப்படியாக நிறைய விடயங்கள்ல இந்த பட்லந்தை விவகாரம் ஒரு காலகட்டத்தில் உருப்பெறுது. அதுக்கு பிறகு அந்த பட்லந்தை விவகாரம் எப்படி இருந்தது, எப்படி வந்தது, எப்படி போனதுன்ற நிலைமையே இல்லாம போகுது. குறிப்பாக இந்த விடயத்துல காப்பாற்றப்படுதல் என்றது சந்திரிகா அவர்களுடைய காலத்திலேருந்து நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட அறிக்கைகள் வெறுமனே மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன தவிர அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. விசாரணை அறிக்கை அது சந்திரிகா காலத்திலிருந்து பிறகு ரணில் விக்ரமசிங்க விடயத்திலிருந்து பெரிய அளவில் பேசப்படுது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா வந்த அப்புறம் கூட இது பேசப்பட்டிருந்தது. அதான் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இப்பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்த அல் ஜசீரா கொடுத்த அந்த நேர்காணலுக்கு பிறகு பெரிய அளவில் வலுப்பெற்றிருந்தார் இந்த பட்லந்தை விவகாரம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார். ஆளுக்கால் இந்த பட்லந்தை விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் பேசுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் பட்லந்தை விவகாரம் அடுத்ததாக ஒரு பேசுபொருளற்ற விடயமாகவே மாறியிருந்தது. அது தொடர்பான விசாரணைகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதான ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது. ஆக
இப்படியாக இந்த விவகாரம் தொடர்பான ஒரு சரியான நிலைப்பாடுகளை இந்த அரசாங்கம் எடுக்க முடியாம இருந்ததா, அல்லது ஏன் இதை தாமதப்படுத்துகின்றார்கள், ரகசிய நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றதா என்ற பல கேள்விகள் தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கு. அடுத்ததாக இன்னொரு விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரேஷ் சலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மேன்முறையீட்டு மனு ஒன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அதுல சுரேஷ் சாலை சார்பானவர்கள் அந்த இடத்துல அவருடைய பெயர் குறிப்பிடப்படவே இல்லை. அவருடைய பெயர் ஒரு பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர ஆனால் அந்த இடத்துல இவர்தான் குற்றம் செய்தார் என்கின்ற விடயம், குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த விடயம் பேசப்படவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஈசன் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உயர்நீதிமன்ற வழக்கின் பிரதிவாதியாக சுரேஷ் சாலை பெயரிடப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு இடத்திலும் தாக்குதலுடன் அவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்படவில்லை. எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆணைக்குழு அறிக்கையிலோ அல்லது விசாரணைகளிலோ அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை. முன்கூட்டியே வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள், அதாவது தாக்குதலை நடத்திய சக்ரான் காசிம் பதுங்கியிருந்த இடம் குறித்து தாக்குதலுக்கு முன்னரே அப்போதைய குற்றப்புலனாய்வு பிரிவு தலைவரான இழந்த ஜெயவர்த்தனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. 2016 ஏப்ரல் 20 முதல் 2019 ஏப்ரல் 30 வரையான காலப்பகுதியில் சக்ரான் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து 97 அறிக்கைகளும் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் 129 பேர் கொண்ட பட்டியலும் பொலிஸ் மாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் அப்போதைய அரசாங்கம் சக்ரானை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் தற்போதைய பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த மனுவில் பிரதிவாதிகளால் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சரவிரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபேசர் ஆகியோருக்கு எதிராக வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தாக்குதலை தடுப்பதற்கு தவறியமை தொடர்பாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதியரசர் ஜெயகி டி அல்விஸ் தலைமையிலான குழுவின் அறிக்கையில சாணி அபேசர் மற்றும் ரவி சரவிரத்ன ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கின் மூலம் என்ன விஷயம் தெரியப்படுது என்றால், சுரேஷ் சாலே தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை செல்லாதாக்குமாறு கோரியிருக்கின்றார். அதே வேளையில தாக்குதலை முன்கூட்டியே தடுக்க தவறியது அப்போதைய சிஐடி மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் தவிர கட்சிக்காரர் அல்ல என்கின்ற விடயத்தை அவர்கள் தங்களுடைய அந்த வாதம் சார்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுரேஷ் சாலை சார்ந்து இந்த விடயம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பக்கத்துல சுரேஷ் சாலையினுடைய மனைவி மற்றும் அவருடைய சொந்தக்காரர்கள், அவருக்காக குரல் கொடுத்த உதயகம்மன் பிள்ளை விமல் வீரவன்சர் போன்றவர்கள் இப்ப கொஞ்சம் வாய மூடிக்கொண்டிருக்கிறார். விமல் வீரவன்சருடைய சகோதரர் கூட அம்மையில கைது செய்யப்பட்டார். ஏன் அவர்கள் வாய மூடிக்கொண்டிருக்கிறார்? ஒன்று அடுத்த கட்ட பின்னணியில கைதுகள் இடம்பெறும் என்கின்ற ஒரு பயத்திலேயா, அல்லது ரகசியமாக சில நகர்வுகள் சுரேஷ் சாலை தொடர்பாக எடுக்கப்படுகின்றதா, குறிப்பா அவருடைய மனைவியாரோ அல்லது குடும்பத்தினரோ தாயாரோ அல்லது சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்ற கேள்வியில் இருந்தார். அவருடைய தாயார் ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்பட சொல்றார், என்னுடைய மகன் கைது செய்யப்பட்டது ஒரு தவறான விடயம். அடுத்த கட்டமாக இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க, என்னுடைய மகன் ஒரு கட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு இராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரி, அவர் பெரிய அளவுல இராணுவத்துக்கு பணியாற்றி இருக்கின்றார். அந்த விடயம் இப்ப இராணுவத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. இனி இராணுவத்துல வரப்போற இளைஞர்கள் இராணுவத்துக்கு வரமாட்டார்கள், இப்படியான விடயங்கள் தெரிய வந்தா என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு கட்டுக்குள்ள இந்த விசாரணை நடக்கின்றது. ஆனால் ஒரு பக்கத்துல பெரிய போராட்டங்கள் நடந்திருந்தன முன்னே காலம். இப்ப அந்த போராட்டங்கள் கொஞ்சம் மெலிஞ்சு போச்சு, இல்லாம இருக்கு. ஏன் அது என்ற ஒரு கேள்வியில் இருந்தது. ரகசியமான நகர்வுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன, அடுத்த கட்டம் தொடர்பான நடவடிக்கை எவ்வாறு இருக்க போன்றது என்ற பல கேள்விகளோட இன்றைய செய்தி பரப்பு செய்கின்றது. நன்றி.